ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக நேற்று நான் போட்டிருந்த காணொளிக்கு கீழே எதிர்பார்த்த மாதிரி ஏராளமான எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கு. சில ஆதரவான கருத்துக்கள் கூட வந்திருக்கு. பரதேசி வகையரா கமெண்ட்ஸ் கூட போடப்பட்டிருந்ததை பார்த்தேன். எதுக்குமே இதுவரைக்கும் நான் ரிப்ளை பண்ணலை. இந்த காணொளியில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட சேர்ந்து நான் வாசிக்க போகிறேன். சில கமெண்ட்ஸ்களுக்கு பதிலும் சொல்லலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். வாங்க வாசிக்கலாம். ஒரு கமெண்ட்ருக்கு, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியாக இருந்தும் கூட தமிழ் வேட்பாளர் மிகவும் முக்கியம். எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. பொதுவான தமிழ் வேட்பாளரை ஆதரிப்போம். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய பலத்தை ஒற்றுமையாக காட்டுவோம். ஆனால் அந்த காணொலியிலையும் சொல்லியிருக்கிறேன், எங்களோட பலம் என்னன்றதை ஒற்றுமையாக காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருத்தோட நான் உடன்படுறேன். ஆனால் இப்போ நடக்கிற ஜனாதிபதி தேர்தலில் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு சொற்ப வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு பிழையான தகவலை சர்வதேசத்தின் மத்தியிலேயோ இலங்கைக்குள்ளேயோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பதிலாக இப்போ அவசரமாக இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வராமல் திட்டமிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களாக ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்துக்கு வர முடியும். ஒரு சரியான வேட்பாளரை களமிறக்கி அதிகமான பலத்தோடு அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைக்குமா இருந்தால் உண்மையிலேயே உறுதியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. தேர்தலில் பொது வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகளை வழங்குவதன் மூலம் எவர் எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு நமது ஆதரவை கொடுக்கலாம். இது ஜனாதிபதி தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தல் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பலமான கூட்டணியாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போது அரசாங்கத்தை தீர்மானிக்கிற சக்தியாக உருவாக முடியும். ஒரு 35-40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அதிகமானவர்கள் போகும்போது அரசாங்கத்தையே தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ் பிரதிநிதிகள் இருக்க முடியும். ஜனாதிபதியால் அதை செய்ய முடியாது. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரால் அதை செய்ய முடியாது. அதனால தான் சொன்னேன், மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு முதல்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றா சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பலமான அணியாக முதல்ல பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல முயற்சி செய்யட்டும். அது நடக்குதா என்றதை பார்க்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. புலம்பெயர்ந்த மக்களின் அரசியல் தலையீடு இருக்கும் வரை நமது பிரச்சனை தீராது. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நேரடியாக என்னென்னு சொன்னால், தமிழ் புலம்பெயர் வர்த்தகர்கள் இலங்கைக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் தேவை. என்னென்னு சொன்னால், அவங்க ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக உருவெடுக்க முடியும். எங்களால் ஒரு போராட்டத்தால் சாதிக்க முடியாமல் போன விஷயத்தை பணபலத்தால் சாதிக்க முடியும். இலங்கைக்குள்ளே அதிகமான முதலீட்டாளர்கள் வர வேண்டியிருக்கு. அப்போ அது தமிழ் முதலீட்டாளர்களாக இருக்கிற பட்சத்தில் வார அரசாங்கங்கள் அந்த வர்த்தகர் சொல்கிறத கூட கேட்டு செயற்பட வேண்டிய நிலைமை உருவாக முடியும். இன்றைக்கி இந்தியாவை எடுத்து பார்க்குற நேரத்தில் அதானி நிறுவனம் எப்படி செயற்படுறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தமிழர்கள் இலங்கைக்குள்ளே வருவாங்களா இருந்தால், புலம்பெயர் தமிழர்கள் வருவாங்களா இருந்தால் அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தியாக அது உருவெடுக்க முடியும். அரசியலில் நேரடியான தலையீடுன்றதும் கட்டாயமானது. ஆனால் அது எந்த விதமான பிற்போக்கான சிந்தனையோ இல்லாட்டி தனிப்பட்ட அரசியல் நலனோ இன்னும் ஒரு அரசியல்வாதிக்கு உதவுறதுக்காக பின்கதவு அரசியல் நடத்துறதுக்காகவோ அந்த மாதிரியான தலையீடு செய்யப்படுமா இருந்தால் அதை கடைசி வரைக்கும் வரவேற்கக்கூடாது. தம்பி, உமது அடுத்த பதிவில் விளங்கப்படுத்தவும், சிங்கள வேட்பாளருக்கு ஓட்ஸ் போடுவோம் எனில் ஏன் நாங்கள் புத்த சிலைகள் வைப்பதற்கும் காணிகள் அபகரிப்புக்கும் சண்டை பிடிக்க வேண்டும்? சகோதரர்கள் தானே என்று விடலாமே. இதைத்தான் நான் அந்த காணொலியிலையும் கூட சொல்லியிருந்தேன். வரப்போகிற களமிறங்குற வேட்பாளர் இப்போ இருக்கிற புத்தர் சிலைகளை அகற்றுவாரா இல்லையா என்றதை விட இதுக்கு மேலேயும் புத்தர் சிலைகளை வைக்கக்கூடிய ஒருத்தர் தான் வரப்போகிறாரா, காணிகளை கைப்பற்ற போகிற ஒருத்தர் வரப்போகிறாரா, இப்போ இருக்கிற காணிகளை விடுவிக்க போகிற ஒருத்தர் வரப்போறாரா என்றதை தமிழ் மக்கள் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டியிருக்கு. ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கினா அவர் வெற்றி அடைய போகிறதும் கிடையாது. அதன் மூலமாக இதையும் சாதிக்க போகிறது கிடையாது. எங்களுக்கு எதிரான ஒருத்தர் வாரதுக்கு பதிலாக இதுக்கு மேலேயும் புத்தர் சிலைகளை வைக்காத ஒருத்தர் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்காவது ஓரளவு தீர்வு தரக்கூடிய ஒரு நபரை கொண்டு வாரது தான் யதார்த்த அரசியலாக இருக்க முடியும். அதைத்தான் நான் முன்னைய பதிவிலையும் கூட சொல்லியிருந்தேன். நான் தமிழே சொல்கிறேன், சிங்கள வேட்பாளருக்கு கடந்த தேர்தல்களைப் போல இம்முறையும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்களா? முட்டாள்தனமான சிந்தனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆங்கிலத்தில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சிங்கள வேட்பாளரை ஆதரிக்கிறத தவிர இப்போதைக்கு வேற ஒரு தெரிவு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கடுமையான பசி இருக்குன்னு சொன்னால் பிரியாணி வரும் வரைக்கும்
காத்து கொண்டிருக்க முடியாது. பான் கிடைக்குதுன்னு சொன்னாலும் அதை சாப்பிட வேண்டியிருக்கு. மேலதிகமாக ஏதாவது கிடைக்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இருக்கிறத பாதுகாத்து கொள்றதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியது தான் கட்டாயமானது. அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த முக்கியமான கமெண்ட், பரதேசி இவ்வளவு சொல்லிவிட்டாய், யார் அந்த காசு கொடுத்த யூகே பணக்காரன்? பன்னாடை நோட்டா இலங்கையில் இல்லாதபடியால் தான் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமெனில் ஒன்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அல்லது பொது வேட்பாளரை நிறுத்தி தமது எதிர்ப்பை காட்ட வேண்டும். இந்த சிறிய விளக்கம் கூட தெரியாத பன்னாடை, நீயெல்லாம் எண்ணத்தை புடுங்கின அரசியல் விமர்சனம் செய்கின்றாய் என்று தெரியவில்லை. முதல் தமிழ் மக்களை பொது வேட்பாளர் அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழ் மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரசாரப்படுத்து. அப்படி உன்னால் பிரசாரப்படுத்த முடியாவிட்டால் பொத்தி கொண்டு இரு அப்படின்னு சொல்லி குரூப் 01976 என்ற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அப்படி பொத்தி கொண்டிருக்க முடியாது. என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன். நான் சொல்கிற தகவல் மூலமாக ஒருவருக்காவது சிந்தனையில் மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நாங்கள் உரிமைக்காக போராடின ஒரு இனம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற குறைஞ்சபட்ச உரிமை தான் இந்த வாக்களிப்புன்றது. அப்போ அந்த தேர்தல் வாக்குன்றதை கூட பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி போயிடும். அப்படி கிடைக்கிற இப்போதைக்கு இருக்கிற உரிமைகளையாவது நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு. எங்களுக்கு இப்போதைக்கு தெரிவு இல்லாட்டியும் கூட எது வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அதுக்கு எதிராக வாக்களிக்க முடியுமே தவிர தேர்தலிருந்து விலகி இருக்க முடியாது. இது நான் கடைசி வரைக்கும் ஆதரிக்க போகிறது இல்லை. உமக்கு நாங்கள் தந்த ஆதரவை நிறுத்துகிறோம். காரணம், உம்மை அடையாளப்படுத்தி உள்ளீர். வைத்து வலியை நம்பினாலும் வடக்கத்து யானை நம்பக்கூடாது நிரூபித்து உள்ளீர். வடக்கத்து யான் கிழக்கத்து யான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அதை பற்றி கதைக்கவும் விரும்பலை. என்ன தனிப்பட்ட ரீதியில் தெரிஞ்சவர்களுக்கும் இதுவரைக்கும் என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கும் நான் யாருன்றது தெரியும். அதை தொடர்ச்சியாகவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்திய, அதுக்கு முதல்ல ஒரு வேர்டு இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. இந்திய ஒன்றிய வம்சாவளி தற்போது லண்டன் நபர். வடக்கத்தை யார்? அசிங்கள இந்திய ஒன்றிய வடக்கத்தை உறவினர். இனப்பாசம். இதுக்கு நான் கருத்து சொல்கிறத விட இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் அதே அக்கௌண்ட்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சிலது வாசிக்கிற மாதிரி இல்லை, நான் நாகரிகமாக வரும் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். சிலது அப்படியே வந்திருக்கு. ஆனால் அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, அவர் நினைக்கிறத வேணும்னாலும் போடட்டும். அதுக்கு நான் பதில் சொல்கிறத விட பார்க்குற நீங்கள் ஏதாவது பதில் சொன்னால் ஆரோக்கியமானதாக இருக்கும். அது இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார், முதலில் பேசும் தமிழ் இலகு தமிழில் பேச வேண்டும், பேச்சு தமிழ் ஏற்புடையதல்ல என்று சொல்லி. இதை இதுக்கு முதல்லையும் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கதைக்கிறது நல்லம்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாதிரி கதைக்கணும்னு சொல்லியும் தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிற பலர் தொடர்ச்சியாக எனக்கு சொல்கிறது உண்டு. நான் என்னுடைய முதலாவது வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு எழுத்து தமிழில் செய்தி தமிழில் தகவலை சொல்வேனோ அதே மாதிரி தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அதை மாற்றி கொண்டிருந்தேன். நிறைய பேருடைய ஆலோசனைக்கு பிறகு அதை நான் மாற்றிக்கொண்டேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட கதைக்கிற மாதிரி, இல்லாட்டி என்னோட ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி இந்த காணொலியில் உங்களோட கதைச்சா அது இலகுவாக எல்லாருக்கும் விளங்கி கொள்ள முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ தொலைக்காட்சி செய்திகளை பொறுத்த வரைக்கும் நான் விமர்சிக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. தொலைக்காட்சி செய்தியில் ஒரு தரம் இருக்குது. இந்த மாதிரி தான் தமிழை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு தரம் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே தொலைக்காட்சிகளால் இறங்கி வர முடியாது என்னதான் இருந்தாலும். ஆனால் சில நேரங்களில் அது மற்ற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் பாமர மக்களுக்கு அது விளங்காது. இப்போ என்னுடைய சிலர் முன்ன கால் பண்ணி கேட்பாங்க, இப்படி ஒரு நியூஸ் போயிருக்கு, அது என்னன்னு சொல்லி சிலர் கால் பண்ணி கேட்குறது உண்டு. அது அந்த நிறுவனத்தினுடைய பிழையோ இல்லாட்டி இந்த ஊடகங்களினுடைய பிழையோ கிடையாது. எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு தரம் இருக்குது. அந்த தரத்துக்கு கீழே இறங்கி வர முடியாது. இப்போ அதிகமாக விளங்கப்படுத்தவும் முடியாது. ஆனால் யூடியூப்பை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் நாம் எளிமையாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நான் இப்போ கதைச்சி கொண்டிருக்கிற இந்த வீடியோவை என் வீட்டில் இருக்கிற பாட்டி ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறது கட்டாயம் விளங்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நான் கதைக்கிற விஷயத்தில்
முழுமையான அறிவு இருக்கிற ஒருத்தரும் இந்த காணொலியை பார்க்க முடியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கிற இல்லாட்டி அதுக்கும் கீழே அறிவு மட்டம் இருக்கிற ஒருத்தரும் கூட ஒரு காணொலியை பார்க்க முடியும். அதனால தான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் அது என்னென்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து 0லிருந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அதுதான். நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு என்னுடைய பாட்டியோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற யாருமோ இல்லாட்டி என்னுடைய நண்பர்களோ எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி பார்க்குற யாருமோ கமெண்ட்லையாவது சொன்னாங்களா இருந்தால் எனக்கு இது விளங்கல என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னால் அது என்னுடைய தோல்வியாக நான் பார்க்குறேன். அதுக்காகத்தான் எளிமையாக கதைக்கிற நேரத்தில் எல்லாரையும் எளிமையாக விளங்கி கொள்ள முடியும்ன்றதுக்காக இந்த மொழிநடையை இந்த மாதிரி நான் மாற்றிக்கொண்டிருந்தேன். நான் தெளிவுபடுத்துகிற நேரங்கள்லையும் எளிமையாக தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கான காரணம் கூட அதுதான். பேச்சு தமிழ் தான் யூடியூப்புக்கு பொருத்தமாக இருக்கும், இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிற சேனலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் ஆலோசனையும் சொல்லியிருந்தாங்க. தனிப்பட்ட ரீதியிலையும் அது உண்மைன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றிக்கொண்டேன். எதிர்வரும் காலத்தில் ஒரு தமிழன் இலங்கையை ஆழ்வான், அவன் கல்கி. ஒட்டுமொத்த மக்களும் இவரை தலைவனாக தெரிவு செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. எப்போ வருவார்னு சொல்லி நேரத்தையும் திகதியும் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ரணில் விக்னேஸ்வரன் கூட்டணியால் யாழ் பல்கலைக்கழக சட்டப்பீட குருவை பொது வேட்பாளராக நிறுத்த முயற்சி செய்கின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கிடைக்குமா என்றதான் இருக்குது. இப்போ மைத்திரிபால சிறிசேன என்ற ஒரு நபர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு பிரம்மாண்டமான தலைவராக இருந்தது கிடையாது. அவருடைய பேரை அதுவரைக்கும் பலர் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான ஆதரவு கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு மக்கள் அலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பலருடைய ஆதரவு காரணமாக அந்த மாதிரியான ஒரு அலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதனால தான் மைத்திரிபால சிறிசேனவால் ஜனாதிபதியாக வர முடிஞ்சது. இப்போ இதில் களமிறக்கப்படுறவர் யாருன்றது இல்லை, அந்த தனிப்பட்ட நபர் யாருன்றது இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை அவர் ஒரு கல்விமானாக இருக்கணும் இல்லாட்டி மக்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்கான ஒரு களச்சூழல் இப்போ உருவாகி இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. அது படிப்படியாக உருவாக்கப்பட வேண்டியிருக்கு. படுதோல்வியில் முதலாவது தோல்வி முடிகிறதுக்கு பதிலாக படிப்படியாக இந்த முயற்சின்றது கட்டி எழுப்பப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நாங்கள் பதிவு செய்கிற நேரத்தில் எதிர்பார்க்குற மாதிரி சர்வதேச சமூகத்துக்கு தெளிவான உறுதியான செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு சிறுபான்மையின சமூகமாக இலங்கைக்குள்ள ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிறவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற தெளிவான செய்தியை சொல்ல முடியும். இதை வடக்கு கிழக்குக்குள்ள மட்டுப்படுத்தக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் பேசும் சமூகமாக ஒட்டுமொத்த இலங்கை முழுக்க இதை முன்னெடுத்தால் மட்டும்தான் இதில் வெற்றியடைய முடியும் என்றதை நான் திரும்பவும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த போட்ட கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.